நல்லா பெருசு மெயின்லேயே கட்டியிருக்காங்க. அந்த பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங்னு. இது வந்து தும்மாம ரோட்டில் இருக்கும். என்ன எந்த ரோட்டில் இன்னொன்று இருக்குது ஆஸ்பத்திரி அனஸ் ரோட்டா? இது அனஸ் ரோடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலே டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு உள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலைகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் இல்லை. ஏன்னா அந்த பையன் ஸ்கூல் போகலையே, அதனால் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போது மருந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பீன்ஸ் மருந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நேற்றே லூரில் வாங்கிட்டு வந்தோம் பீன்ஸு, 1/2 கிலோ பீன்ஸ் வாங்கிட்டு வந்தோம். எனக்கும் அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். கல்லடப்புக்கு ரொம்ப சூப்பரான மருந்து அது. சரியா, அதான் இப்போ போய் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் பொண்ணும் போகலை, ஓனரும் போகலை, இங்கே தான் இருக்காங்க. இந்த பையன் முதல்ல ஸ்கூல் போகலை, அதை சொல்லணும். பார்த்தீங்கன்னா அந்த பையன் 1 வாரமாக ஸ்கூலுக்கே போகலை, ஒரே கேம் தான் விளாண்டுட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் இந்த பீன்ஸ் மருந்து போய் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேயா, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கல்லடப்பு சிறந்த மருந்து, இந்த பீன்ஸ் மருந்து. ஏன்னா என் மாப்பிள்ளைக்கு வந்து கல்லடப்பு இருந்துச்சு. இந்த மருந்து குடித்த உடனே வந்துருச்சு பார்த்துக்கோங்க. காலையில் குடித்தாங்க, நைட்டே வந்து கல் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வந்துருச்சு வெளியே. ஓகே, நம்ம வந்து இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ 1/2 கிலோ பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். லூலு மார்க்கெட்டில் நம்ம வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 பேருக்கு. இப்போ எனக்கும் அவங்களுக்கும் சேர்த்து செய்வோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குடிச்சு இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வச்சு குடித்தது, அதுக்கப்புறம் குடிக்கலை. சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மாதமும் குடிக்கலாம், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மருந்து குடிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ பீன்ஸ் விதையெல்லாம் நீக்கியாச்சு. இந்த பீன்ஸ் விதையெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம இது சாம்பார் கூட்டுக்கு அதுக்கு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள தொலியெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ 1/2 கிலோ பீன்ஸை க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. ஒரு விதை கூட இருக்கக்கூடாது உள்ளே. சரியா, பாருங்கள், சின்ன சின்ன விதைகள் இருந்தாலும் எடுத்துடணும். இது வந்து உடனே தான் செய்யணும். சரியா, நைட்டே கந்த பாத்திரம் வைக்கக்கூடாது. காலையிலே க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணணும். விதையெல்லாம் நீக்கிட்டு உடனே தான் கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டாலை போட்டோம். வட்டாலை போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ ஒரு அளவு. சரியா, பீன்ஸ் வந்து 1/4 கிலோ பீன்ஸுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம வந்து 2 பேருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோமோ, அதனால் 2 பேருக்கு ஊற்றும்போது என்ன ஆகும்னா தண்ணி வந்து 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஓகே, 2 லிட்டர் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். நம்ம எக்ஸ்ட்ராலாம் ஊற்றக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கேஸ் அடுப்பு இருக்கும் நம்ம ஊரில். நம்ம இங்கே வந்து கேஸ் கிடையாது, கரண்ட் அடுப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து முதல்ல வந்து ஹை லெவலில் ஏற்றிக்கணும். ஓகே, நான் வந்து வெந்நீர் ஹீட் பண்ணி அதில் ஊற்றிருக்கேன். ஊற்றி அதுக்கப்புறம் பாயில் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சீக்கிரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் கொதி வந்துருச்சு. வந்தோடனே வந்து நான் 2ல் வச்சுட்டேன். சரியா, இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் போட்டு நம்ம வந்து லெவலை குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடியை போட்டுடணும். மூடியை போட்டு இந்த மாதிரி சில்வர் பாத்திரம், இட்லி சட்டி இருந்தால் இட்லி சட்டியில் போட்டுக்கலாம். நம்ம வட்டாலை போட்டிருக்கோம். ஓகே, வட்டாலை போட்டு மூடியை போட்டு கவர் பண்ணி வச்சுட்டோம். 2 மணி நேரத்துக்கு திறந்து பார்க்கவே வேண்டாம் இதை. ஓகே, நம்ம வந்து இதை போட்டு வச்சுட்டு நம்ம வேலைகளை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கலாம். காலையில் தான் குடிக்கணும் இந்த மருந்தை, வெறும் வயிற்றில் குடிக்கணும். சரியா, நைட்லாம் கந்த பாத்து வைக்கக்கூடாது இந்த பீன்ஸை. காலையிலே கந்த பார்த்து உடனே செஞ்சு உடனே சாப்பிட்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு 2 மணி நேரம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம இது தனியாக பீன்ஸ் தனியாக வேக வச்சது தனியாக போட்டு இப்போ மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். சரியா, ஆற வச்சுட்டு அப்புறமேட்டு இறக்கணும். தண்ணி கொஞ்சம் ஆறட்டும். பீன்ஸும் ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அரைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அளவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பீன்ஸு. சரியா, 1/4 கிலோ பீன்ஸுக்கு 1 லிட்டர் தண்ணி. சரியா, அந்த 1 லிட்டர் தண்ணியில் தான் இந்த 1/4 கிலோ பீன்ஸை வேக வைக்கணும். அதுவும் ஸ்லிம்மில் போட்டு தான் வேக வைக்கணும். ஸ்லிம்மில் போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை அப்படியே இந்த இடத்துல இந்த மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு என்ன செய்யணும்னா இந்த தண்ணி இருக்குல்ல, அந்த வேக வச்சு தண்ணி இருக்கு பாருங்க, அதோட சேர்த்து இதை கலந்துடணும். சரியா, அதாவது 1/4 கிலோ பீன்ஸை 1 லிட்டர் தண்ணியில் நம்ம அவிச்ச தண்ணியிலேயே கலந்துட்டு அப்படியே அந்த 1 லிட்டர் தண்ணி இருக்குமா, அந்த 1 லிட்டர் தண்ணியை அப்படியே எடுத்து குடிச்சிடணும். அதாவது இது வந்து இந்த பீன்ஸோட வரும்போது என்ன லிக்விட் மாதிரி வருமா, அதை அப்படியே எடுத்து குடிச்சிடணும். குடிச்சிட்டு இதை குடிச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்தில் 3 லிட்டர் தண்ணி நம்ம வந்து குடிச்சு முடிச்சிடணும். ஓகே, குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக உள்ள ஆகாரங்களை வந்து எடுத்துக்கலாம். அது இதை குடிச்சிங்கன்னா காலையில் குடிச்சிங்கன்னா நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கல் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மருந்து குடித்தோமா, அதனால் இன்னும் சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிட்ணுன்னு பார்த்தா அதுக்குள்ளேயே வந்து மேடம் மருமக வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி சலூனுக்கு போகணும், என்னை விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிடு அப்படின்ட்டாங்க. அதான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நேற்று வச்ச மீன் குழம்பு தான், அதுக்கப்புறம் பொரிச்ச மீன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, நம்ம சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு நம்ம வீட்டில்.
அதுக்கப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு, சால மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. ஓகே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டு வந்திருக்கோமா, இப்போ சாப்பிட்டுட்டு அவங்கள கூட போகணும். ஃபோன் அடிப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு ரெடியாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து காலையிலேயே டீலாம் குடிச்சு அப்படியே வச்சுருந்தாங்க. அதுதான் இப்போ எடுக்க போகிறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மருமக வந்து ஃபோன் அடிக்கலை. அதான் சரி இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி வந்தாச்சு. டீ, காவா, பேரிச்சம்பழம் எல்லாம் வச்சுருந்தாங்களா. இப்போ தான் தொலை போகிறாங்க. அசர் தொழுவ நேரம் ஆயிடுச்சு. சரி இதை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாயந்தரத்துக்கு அதுக்கு அடுத்த டீ இருக்குது. ஓகே. தொழுதுட்டு வந்தோன்னா அடுத்த திட்டங்க இருக்குது. நான் உனக்கு காமிக்கிறேன். சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பிடல. இன்னும் சாப்பாடு அப்படியே இருக்குது. பாயாசம் ஹலாஸ் பாரி பாரி பாருங்க தொலைப்பு இருக்காங்க. இப்போ வந்தோன்னே டீ 2வது சாயந்தர டீ இது ரெடியாக இருக்குது. இது மாடி கொண்டு போகிறாங்களா கீழே வைக்காங்களான்னு தெரியல. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்ட்டு. மணி இன்னும் 4 ஆகலை. அந்த இதை எடுக்க தான் வந்தேன். தட்டை எடுக்க தான் வந்தேங்க. மணி 3:30 தான் ஆகுது. அவ்வளோ ஸ்டோரேஜாக இருக்குங்க பாருங்க. அவ்வளோ இந்த மிச்சமுள்ள சோறு உப்புசு எப்பவும் கொண்டு கொடுப்போம் பார்த்தீங்களா, அது வந்து வேணான்ட்டாங்க போல். ஆட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம்ல, அது இப்போதைக்கு வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா என்னன்னு தெரியல. அவ்வளோ விளைஞ்சி போயிருக்கு அரிசி. நம்ம கறி இந்த இருக்குது பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டீ எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். ஓகே. மணி இப்போ வந்து 4 ஆகுது. மேடம் மருமக வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. பியூட்டி பார்லரில் பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா ஆனால் கூப்பிடல. இப்போ கூப்பிட்டுட்டு வந்து விட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து துணி அயன் பண்ண வந்தாச்சு. இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். அந்த புறாக்கும் கொண்டு இறைய கொண்டு போட்டு வந்தாச்சு. இப்போ துணி அயன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரூம் போக வேண்டியதான். ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா மேடம் இங்கே வெளியே கிளம்புறாங்க. அங்கே ஓனரோட அக்கா வீட்டுக்கு இன்றைக்கி பார்ட்டின்னு நினைக்கேன். அதனால் அயன் பண்ணுனாங்க. அதனால் அவங்க ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை முடிச்சுட்டு நம்ம ரூம் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 6:30 தாண்டி போய்கிட்டு இருக்கு. நான் இப்போ தான் வந்தேன் ரூமுக்கு டீ குடிக்க. டீ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து இப்போ கனவாடை ரெடி பண்ணியாச்சு, உளுந்த வடை ரெடி பண்ணியாச்சு, டீயும் ரெடியாக இருக்குது. சூடாக ஆவி பறக்க இருக்குது. கட்டன் டீ தான் போட்டேன் இன்றைக்கி, இஞ்சி டீ போடலை. ஓகே. அன்றைக்கி கனவா வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா, அந்த கனவாவில் வந்து வடை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக போட்டுருக்கோம். நம்ம ஊரில் போட்டு சாப்பிட்ருக்கோம். இங்கே சவுதிக்கு வந்து இப்போ தான் வாங்கி கனவாவே வாங்கியிருக்கோம். வாங்கி சரி வடை போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டோம். நல்லா இருந்துச்சு. கனவாவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு மசாலா. அவ்வளோதான். இது மட்டும்தான். நம்ம சுட வேண்டியதுதான். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க சாப்பிட. ஓகே. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைகள் என்ன வேலைகள்னு பார்ப்போம். ஓகே. மணி பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரோட அக்கா வீட்டுக்கு போகிறோம். ஆனால் அங்கே பார்ட்டி போல் இன்றைக்கி. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு மேடம் வந்து அவங்க பையன் கூட போகிறாங்க. இந்த இந்தோனேஷியா மட்டும் நம்ம கூட வராங்க. கொண்டு விட்டுட்டு நம்ம வரணும். இதுதான் ஓனரோட நம்ம அக்கா வீடு. சரியா வந்து விட்டாச்சு. விட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஏன்னா மேடம் வந்து அவங்க பையன் கூட வரேன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் இந்த அம்மா மட்டும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இவங்க ஏதோ சாப்பாடு மட்டும் செஞ்சுருக்காங்க. உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இப்போ எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. நம்ம விட்டுட்டு வந்திருக்கு. அதுக்குள்ளே என் தம்பி ஃபோன் பண்ணிட்டாப்புல. ஃபோன் பண்ணி எனக்கு சாப்பாடை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதுதான். ஓகே. போயிட்டு நம்ம எங்கே சாப்பாடு வாங்குறோன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த எய்த்தாப்பில் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் சுலைமான் அல் ஹபீப். சரியா. இது வந்து இங்கேயும் ஒன்று இருக்குது. இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது இந்த பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. டாக்டர் சுலைமான் அல் ஹபீப் ஹாஸ்பிட்டல். நல்லா பெருசு மெயின்லேயே கட்டியிருக்காங்க. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங்னு. இது வந்து தும்மாம ரோட்டில் இருக்கும். என்ன எந்த ரோட்டில் இன்னொன்று இருக்குது ஆஸ்பத்திரி? அனஸ் ரோட்டா? இது அனஸ் ரோடு. ஏற்கனவே மேடம் போவாங்கள்ல ஹாஸ்பிட்டலு, அது வந்து தக்குசுசி. ஏன்னா தக்குசுசி ரோட்லேயும் ஒன்று இருக்குது இந்த மாதிரி அல் ஹபீப். இது வந்து மேலே தெரியும் பார்த்தீங்கன்னா. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து ரயில்வே ஸ்டேஷனும் இங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது. இது புதுசாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ. அனஸ் ரோட்லேயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கிடையாதோ? ஆமாம். பரவாயில்லையே. டாக்டர் சுலைமான் அல் ஹபீப் குரூப் ஸ்டேஷன்னே வச்சுருக்காங்க பாரு அந்த பேர். அவங்களும் தயார் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். அப்போ இல்லை, அந்த கவர்மெண்ட்டுக்கு உள்ளது அது. அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டாக? இது வந்து மேலே வந்து ட்ரெயின் இது ஸ்டேஷனும் இங்கே இதில் ஸ்டேஷன் இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டேஷன். ஓகே. ஆமாம். அனஸ் ரோட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து எங்கே இருக்குன்னா
இது பக்கத்துலேயே இருக்குது. அது என்ன அல்ஹபீப் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே. ஆமாம், ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். நல்லா மேலே ஃபுல்லாக இதுதான் ஸ்டேஷன் தான். ஓகே, அங்கிட்ட ஒரு இறங்கு பாதை இருக்குது, இங்கிட்ட ஒரு இறங்கு பாதை ஏறு பாதை இருக்குது. 2 சைட்லையும் இறங்கிக்கலாம் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஓகே, அப்படியே லொக்கேஷன் போட்டிருந்தாப்புல அந்த தம்பி. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருந்துச்சு. நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம் இருந்துச்சு. அந்த அம்மாவை விட்டுட்டு, இந்தோனேஷியா அம்மாவை விட்டுட்டு நம்ம வர வழியில எதுவும் ஹெல்ப் இருக்கான்னு பார்த்தோம். பக்கத்துல இருந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த தம்பியை அந்த வாட்ஸ்அப்லேயே அனுப்பியிருப்பாங்க. சாப்பாடு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு. அதை நம்ம அவங்க முன்னாடி கவுண்டரில் காமிச்சோம்னா, நம்ம ஃபோனை காமிச்சு அவங்கள்ட்ட ஆர்டர் போட சொன்னா, ஆர்டர் போட்டு குடுத்துருவாங்க. அப்புறம் பே பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டு வர வேண்டியதுதான். உள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் சறுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உள்ள போய் காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்குன்ட்டு. கடைகள் உள்ள என்ன மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, ஃபுல்லாவே போர்டுல வந்துரும். உங்களுக்கு பர்கரு என்னென்ன வேணுமோ நம்ம பார்த்துக்கிட்டு அத ஆர்டர் பண்ணலாம். கூட்டங்கள் கம்மியா தான் இருக்கு. உட்காந்து சாப்பிட்றதுக்கும் டேபிளும் குடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெருசா இருக்கு பார்த்தீங்களா கடை. இது வந்து ஹெர்ஃபி மத்தாம். மத்தாம்னா ஹோட்டல் இங்க சவுதியில. சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இத வாங்கிட்டு நம்ம எங்க போகணும்னு பார்ப்போம். ஓகே. பக்கத்துல பாருங்க லைட் கடைய பாருங்க, எவ்வளோ பெரிய லைட்லாம் வச்சிருக்காங்கன்ட்டு. நல்லா சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய லைட்டு. நடு ஹால்ல போடுற மாரி பெரிய லைட். ஆனா ரேட் அதிகமா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியாச்சு. என்ன ரேட்டுன்னு பார்ப்போம். ஓகே. ஒரு பெப்சியும் பாக்ஸ் மாரி இருக்கு. அந்த சாப்பாடு பாக்ஸு. எத்தன ரியாலுன்னு தெரியல. எவ்வளோ ரியால் அது? 19 ரியாலா? 16 ரியாலான்னு தெரியல. எவ்வளோ ரியால் போட்டிருக்காங்க? 29 ரியால். ஓகே, ஓகே. 29 ரியால் இது. நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து நைட்டு சாப்பாடு ரெடி ஆயிட்டு. இட்லி பாருங்க, இட்லி அவிஞ்சிருக்கு நல்லா. இட்லி பொடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார். இட்லி சாம்பார். சரியா, சாப்பிட வாங்க நீங்களும். சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 10. மேடம் பொண்ணு வந்து காலேஜ் போகுது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி அல்பேக்கில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நானும் அவங்களும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த வந்துட்டு கடையும் அல்பேக் வந்துருச்சு. அது ஃபோன்லேயே ஆர்டர் போட்டாங்களோ? ஃபோனில் ஆர்டர் பண்ணல, ஃபோனில் எழுதி அனுப்பியிருக்காங்க. பார்ப்பாங்களா இங்கே? ஆமாம், அல்பேக்கில் காமிச்சா போதும். இந்த ஃபோனை காமிச்சு அந்த ஆர்டர் காமிச்சோம்னா நம்ம அது என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதில் பார்த்துட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அல்பேக்கில். வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நான் போய் வண்டியில் உட்காந்துருக்கேன். ஆமாம், நான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிக்கி பாருங்க மஞ்சள் பெட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் தான் டோர் டெலிவரி. நம்ம ஊரில் டொமாட்டோவா, அது என்ன பேர்? ஜொமாட்டோ. வேறு என்ன இருக்குது? ஜொமாட்டோ இருக்குது. நம்ம ஊரில் வேறு என்ன இருக்குது? ஸ்விக்கி இருக்குன்னு. அதே மாதிரி இங்கேயும் டோர் டெலிவரி பண்ணுறாங்க பாருங்க. ஃபுல்லு அந்த இதுதான் அல்பேக்கில் பர்கரு, அப்புறம் ப்ரோஸ்ட்டு, அந்த மாதிரி டோர் டெலிவரி நிறைய ஆகிட்டு இப்போ பைக்லேயே. அது 1 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஜாகஸ் போகுது பாருங்க. சரியா, அப்போ வேணும்ட்டா வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிடுச்சு இந்த டோர் டெலிவரி பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நூனு, அப்புறம் 100 ஸ்டேஷன், அப்புறம் வந்து ஜாகஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பிரான்ச் இருக்குது இங்கே சவுதி அரேபியா ரியாத்தில். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு கிலோமீட்டரை பொறுத்து அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் இதில். ஒரு நாளைக்கு 10 இது கொண்டு சர்வீஸ் கொடுப்பாங்க. அப்புறம் 10, 15, 20 அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பாயிண்ட் ஏறிட்டே போகும். மாத சம்பளமும் உண்டு, இது தனியாகவும் காசு உண்டு அவங்களுக்கு. ஓகே. ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, டோர் டெலிவரி பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இந்த கடைக்கு வருவாங்க. அல்பைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா மத்தாமுக்கு. மத்தாம்னா ஹோட்டலு. எல்லா ஹோட்டல்லையுமே வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போவாங்க. சரியா, இப்போ நிறைய ஆயிட்டு. என்னன்னு தெரியல, ரியாத்தில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பைக்கு சரியான ஓட்டம் ஓட ஆரம்பிக்கி. ஆனா ரொம்ப ஆபத்தான வேலை தான் இது. சரியா, ஏன்னா இந்த கார் இதுக்குள்ள உடால வந்து ஆனா சிக்னல்ல இவங்க நின்னு தான் போகணும். இந்த பாருங்க எப்படி நிக்காங்க பாருங்க. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, சேஃப்டி அவங்களுக்கு முதல்ல மெயினு. ஹெல்மெட்டு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்களுக்கு வந்து க்ளோவ்ஸு, கால் முட்டி எதுவும் இதாகாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கீழ வந்து கம்பி மாரி இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கால்ல கட்டியிருப்பாங்க. ஷூ எல்லாமே இப்போ குளிர்னால அவங்க வந்து நிறைய சேஃப்டியா போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே. இவ்வளோ சேஃப்டி இருந்து அவங்க வந்து பார்த்து பத்திரமா ஓட்டணும் வண்டிய. ஏன்னா இவங்க பார்த்து போனாலுமே வண்டிக்காரவங்க கார் ஓட்டுறவங்க என்ன செய்வாங்கன்னா, வேகமா வருவாங்க. அவங்களுக்கே தெரியாது. ஸ்பீடா ஃபோன பார்த்துட்டே வருவாங்க. முக்கால்வாசி ஃபோன் பார்த்துட்டே தான் ஓட்டுவாங்க. நம்ம தான் பார்த்து கவனமா ஓட்டணும். இப்போ ஆர்டர் எடுக்க தான் வந்திருக்காங்க இங்கே. அல்பைக்ல. ஆர்டர் எடுத்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா, அவங்க லொக்கேஷன் குடுத்துருவாங்க. இந்த லொக்கேஷனுக்கு கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி மூலியமா இவங்களுக்கு வரும்.
அதனால இவங்களும் அந்த ஆப்பை பார்த்து பார்த்து கிளிக் பண்ணி ஆர்டர் எடுத்து எடுத்து ஒவ்வொரு டோர் டெலிவரி பண்ணுவாங்க. சரியா? அவங்க போறத பொறுத்து. அவங்களுக்கு கிலோமீட்டர், சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். பாவம் தான். என்ன செய்றது? கஷ்டப்பட்டு இங்க வந்து உழைச்சிட்ருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டு அடுத்தது என்ன விலைன்னு பார்ப்போம். அது போக என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகேயா? பார்த்தீங்கன்னா நாகட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 10 பீஸ் வரும். 10 பீஸு நாகட்ஸ் வந்து ரூ. 17.50 ஒரு பன்னு குடுத்துருக்காங்க. இவ்வளோதான் இங்க. அதுக்கப்புறம் கெட்சப் போடுவாங்க. வேற எதுவுமே குடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மேடம் எப்போ கூப்பிட்றாங்க அதுவும் தெரியல. இத கொண்டு அந்த பொண்ணுட்ட குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம மித்த வேலைகள் என்ன வேலைகள்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, மணி 10:45 ஆயிட்டு. நம்ம சாப்பாட கொண்டு வந்து குடுத்துட்டோம். அந்த பொண்ணுட்ட குடுத்தாச்சு. மேடம் எதுவும் ஃபோன் பண்ணல. ஏன்னா இனிமே தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நேரம் கிடக்கு இன்னும். ஏன்னா பார்ட்டி முடிச்சு இன்னும் வரல. ஏன்னா நேரம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. 12 மணிக்கு கூப்பிடுறாங்களா, 1 மணிக்கு கூப்பிடுறாங்களான்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எடுக்க முடியுதான்னு தெரியல வீடியோ. அதான் சரி சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இத சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சு. அந்த பொண்ணுக்கு, பையனுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுத்தாச்சு. நம்ம இப்ப படுக்க வேண்டியது தான். மேடம் எடுத்து விட்டுட்டு படுக்கணும். ஏன்னா, அ ஓனர் ஓனர் பொண்ணோட டிரைவரும் போயிருக்காங்க. ஆனா அவங்க கூட்டிட்டு வராங்களா என்னன்னு தெரியல. பொண்ணு அவங்க இந்தோனேஷியாங்க பாருங்க. வேலைக்கார எல்லாருமே சேர்ந்து வந்துருவாங்க. இவங்க மேடம் மட்டும் தனியா கூப்பிடுற மாரி இருக்கும். பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.